Listen to this dialogue from Black Panther, which was censored in India. I accept your challenge, Mbaku. Glory to Hanuman. But why is an African adoring and glorifying Lord Hanuman? Let's find out. When Swami Krishnananda gifted Ramayan to Ethiopian King Haile Selassie, then the latter is said to have read it already and claimed himself as a Kushite. Moreover, in Srimad Bhagavatam, Kushdweep is another name for Africa, and Africans are names as Kushites, which means descendants of Kush, the son of our Lord Ram and their Lord Ham. Evidence for the same can be found in the book of Afro-American historian D.D. Houston. Even their language Swahili is also related with our Sanskrit. Simha became Simba, and Dwarashilam became Dar es Salaam. Both the culture worship nature as God. And to your surprise, their deities Mamiwata, Ogun Ans Isis resemble our gods Shiv, Kartikeya, and gods Kali. A shocking fact is that Africa was known as Shankadweepa or Shakadweepa before the Ramayana. The name Shankadweepa comes from two root Sanskrit words, Shanka and Weepa. Shanka means conch and Dupa means island. Now look at the shape of the African continent in the map. It closely resembles the shape of a conch shell, which has a great ritualistic importance in Hinduism. In the Brahma Purana, it is written that Vishnu is worshipped there in his form of Surya or sun. So who was the most prominent deity in ancient Egypt? Shockingly, it was the sun god Ara. Subscribe for more videos. அமெரிக்காவில் நிறவெறியை உடைத்தெறிந்து உலக வரலாற்றில் தனக்கென தனியிடம் அமைத்துக் கொண்ட அப்ரஹாம் லிங்கனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறித்து இப்போது காணலாம். 1809 ஆண்டு அமெரிக்காவின் கென்டக்கியில் தச்சர் ஒருவரின் மகனாக பிறந்தார் அப்ரஹாம் லிங்கன். தனது சிறு வயதில் நியூ ஆர்லியன்ஸ் என்ற நகரத்தில் உள்ள சந்தைக்கு சென்றபோது கருப்பினத்தவர் அடிமைகளாக விற்கப்படுவதைக் கண்டு நிறவெறியை ஒழிக்க உறுதி பூண்டார். அரசியல் வெற்றி மூலமாக மட்டுமே கருப்பினத்தவர்களுக்கு விடுதலை என்பதை உணர்ந்த அப்ரஹாம் லிங்கன் 1834 ஆண்டு தமது 25வது வயதில் முதலாக இலினோய் மாநில சட்டமன்ற பதவிக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதன் தொடர்ச்சியாக பல தேர்தல் தோல்விகளை சந்தித்த லிங்கன் இறுதியாக 1860 ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1863 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்று அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க மாநிலங்களில் அடிமைகளை நிரந்தரமாக விடுவிக்க விடுதலை பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார். இதற்கு அமெரிக்க தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் உள்நாட்டு போர் வெடித்தது. 4 ஆண்டுகள் நடந்த அந்த போரில் தென் மாநில படைகள் தோற்கடிக்கப்பட்டதால் லிங்கனின் விடுதலை பிரகடனம் நடைமுறைக்கு வந்தது. 1865 ஆண்டில் அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. 1865 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி புனித வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்கன் கசின் என்ற நாடகம் பார்க்க சென்ற லிங்கனை ஜான் வில்ஸ்பூத் என்ற ஒரு நடிகர் சுட்டான். மறுநாள் காலை 56 வயதான லிங்கனின் உயிர் பிரிந்தது. மாரலி அவனுங்க பண்ணல, சரியா? அது மட்டும் இல்லாமல் ஆப்ரஹாம் லிங்கன் பண்ணதும் அதுவுமே அந்த ரிஃபார்மேஷனுமே நல்லவங்க பாவம் அப்படின்றக்காகலாம் பண்ணல, ஓகேவா? அவரு பண்ண ரீசன் அடிமைகளை நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம தான் பார்த்துக்கணும், அவனுக்கு ட்ரெஸ் நாம தான் கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடு நாம தான் போடணும். அதே இந்த அடிமையை வெளியே விட்டு நீ சாப்பாடு வாங்கணுமா, நான் பர்கர் கடை வச்சிருக்கேன், என்கிட்ட வாங்கு, உனக்கு படிப்பு வேணுமா, நான் ஸ்கூல் நடத்துகிறேன், படி, இது எல்லாத்துக்கும் வேலை வேணுமா, நானே வேலை கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், அதை இதுலலாம் செலவு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு கேபிட்டலிசம் ஃபியூடலிசம் இப்படி கொண்டு வரும்போது இவங்களுக்கு இன்னும் லாபம் அதிகமாக வருது. ஸோ இதனால தான் அவங்க பண்ண அபாலிஷன் அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நடந்துச்சே தவிர நான் பாப்புலேஷன் இருக்க நாடு எதுனா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவனுங்க சொல்லக்கூடிய இந்த ரிலீஸ் வேற, இவனுங்க விடுவிச்சது வேற. நான் சொன்னல அந்த குற்றத்துக்காக ஒருத்தங்களை அடிமையாக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு சமகாலத்தில் உலகத்திலே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரிசன் பாப்புலேஷன் இருக்க நாடு எதுனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். பாப்புலேஷன் அதிகமாக இருக்க நாடு இந்தியா, சைனா. நம்மளுக்கு தானே பிரிசன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், நம்மளை விட அவன் அதிகமாக இருக்கான், ஓகேவா? அத்தனை பிரிசனில் ஃபில் ஆகியிருக்கிறது யாரு அப்படின்னா கருப்பர்களும் லத்தினோஸ், இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் தான். இப்போ புரியுதா அவன் எப்படி வரான் அப்படின்ட்டு? புரியுதா? அதாவது எந்த அமெரிக்கன் லீடரும் நல்லவங்க கிடையாதுங்க. ஆப்ரஹாம் லிங்கன் பீரியட்ல தான் அதிகமான இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களா அவங்கள அதிகமாக தூக்கில் போட்டது ஆப்ரஹாம். எந்த இடம் கொடுத்தோம்? அவங்க கருப்பர்கள், வெள்ளைக்காரங்க கருப்பர்களுக்கு எந்த இடம் கொடுத்தாங்க, பிராமணர்கள் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு என்ன இடம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அதாவது ஃபிடல் காஸ்ட்ரோ 60 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு, ஒரு போப் லத்தீன் அமெரிக்கன் ஒரு போப்பாக வரணும்,
ஓகே, அமெரிக்காவுக்கு ஒரு கருப்பர் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஓகே. அப்படின்னா பராக் ஒபாமா கருப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு முன் வைப்பானுங்க. பராக் ஒபாமா எந்த வகையில் கருப்பர்களோட ரெப்ரஸன்டேஷனாக இருக்க முடியும்? 2016 ஆல்மோஸ்ட் 8 நாடுகள் மேலே 26,000 குண்டுகள் போட்டிருக்காரு அவர். கருப்பர்கள் நாட்டில் தான், சோமாலியா, சுடான், இதெல்லாம் வந்து கருப்பர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள் தான். சரியா? இவர் எப்படி கருப்பர்களோட ரெப்ரஸன்டேஷனாக இருக்க முடியும்? அதாவது தன்னுடைய ஒயிட் சுப்ரிமசி தெரியக்கூடாது அப்படின்றக்காக தான் தங்களுடைய செனட்டில் வந்து கருப்பர்களையும் லட்டினோஸையும் வந்து அமெரிக்கா வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க ஒயிட் சுப்ரிமசிஸ்ட் ஸ்டேட்டு தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அடுத்து கருப்பர்களுக்கு எந்த அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மன்ச மூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் அமீர், அவர் மலி எம்பையருடைய அமீர் அவர். ஓகேங்களா? உலகத்திலே மிக சிறந்த பணக்காரர், பெரிய பணக்காரர். சீசர் இருக்கார்ல, உலகத்திலே வந்த பெரிய பணக்காரர்கள் இந்த சீசர், அக்பர், இவங்க எல்லாத்தோட இவங்க கூட கம்பேர் பண்ணா, சீசர் அக்பர் கூடலாம் கம்பேர் பண்ணால் இவங்கலாம் சின்ன சின்ன பசங்க. இந்த எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ்ல சின்ன சின்ன பசங்க. ஓகேவா? அவங்களோடவே அதிகமாக செல்வங்கள் வச்சிருந்தாரு மன்ச மூசா. ஓகேவா? ஆனால் எப்படி செலவு பண்ணார்? அந்த அவர் காலத்தில் உலகத்திலேயே அவர் நாட்டில் தான் தங்கம் அதிகமாக கிடைச்சிது. ப்ளஸ் சால்ட் மைனிங் பண்ணுவாங்க தெரியுமா, அதிகமாக அவர் நாட்டில் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த நிலைமையில இருந்தனால தான் அவ்வளோ வருமானங்கள் அவருக்கு வருது. ஓகேவா? அல்லாஹ் கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அவர் அந்த வருமானத்தை எந்த மாதிரி செலவு பண்ணாரு? அதாவது யூனிவர்சிட்டிஸ் கட்டினாரு, பள்ளிவாசல்கள் கட்டினாரு, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹஜ்ஜு செய்ய போகும்போது அந்த வழியெல்லாம் இருக்க மக்களுக்கு வந்து அந்த தங்கத்தை தூக்கி தூக்கி கொடுத்தாராமா. சரி, அதனாலே ஒரு கிரேட் டிப்ரெஷன் உருவாச்சு. ஏன்னா எல்லாரோட கைக்கும் தங்கம் வந்துருச்சுன்னா தங்கத்தோட வேலை அடி வாங்கும்ல. ஸோ கிரேட் டிப்ரெஷன் அந்த மாதிரி உருவாச்சு.